கோவையில் உள்ள டாக்டர் ஜி.ஆர். தாமோதரன் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான நிறுவனர் தினக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகள் 3 நாட்கள் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் ஜி.ஆர். தாமோதரன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடவும், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய சேவையை போற்றும் வகையிலும் உடற்கல்வித்துறை சார்பில் இந்த ஆண்டு முதல் இப்போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள கைலாஷ் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு ஜி.ஆர்.டி. கல்வி நிறுவனங்களின் தலைவரும் தாளாளருமான டாக்டர் டி. பத்மநாபன், செயலாளரும் இணை நிர்வாக அறங்காவலருமான கீதா பத்மநாபன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ சுனில் உப்பலபதி சிறப்பு விருந்தினராக கலந்து விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். முன்னதாக ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தார். கல்லூரியின் விளையாட்டு சாதனையாளர்கள் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்திச் சென்றனர். முன்னதாக கல்லூரி முதல்வர் டாக்டர் டி. சாந்தா வரவேற்புரை வழங்கினார். உடற்கல்வித்துறை இயக்குநர் டாக்டர் எல். மணிவண்ணன் போட்டி குறித்த அறிமுக உரையை ஆற்றினார். பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இத்தொடரில் கூடைப்பந்து, கால்பந்து, இறகுப்பந்து, மேஜைப்பந்து, சதுரங்கம் மற்றும் கேரம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு முன்னணி கல்லூரிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் இப்போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இக்கல்லூரி மாணவர்களிடையே விளையாட்டு உணர்வையும் நட்புறவையும் வளர்க்கும் நோக்கில் இப்போட்டிகள் நடைபெற்றது. இதில் கால்பந்து போட்டிகளில் ஜி.ஆர்.டி. கல்லூரி முதலிடத்தையும், கூடைப்பந்து போட்டிகளில் என்.ஜி.பி. கல்லூரி முதலிடத்தையும், செஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் வி.எல்.பி. கல்லூரி முதலிடத்தையும், பெண்கள் பிரிவில் ஜி.ஆர்.டி. கல்லூரி முதலிடத்தையும் வென்றது. ஜி.ஆர்.டி. கல்லூரி கால்பந்து, செஸ், மகளிர், மேஜைப்பந்து, இறகுப்பந்து என 6 பிரிவுகளில் முதலிடமும், 3 பிரிவுகளில் 2ஆம் இடமும், 6 பிரிவுகளில் 3ஆம் இடம் என 15 இடங்களை வென்று ஜி.ஆர்.டி. கல்லூரி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.